இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது. முன்பொரு காலத்தில் மாமன்னர் ஒருவர் இருந்தார். அவர் இரவு நேரங்களில் மாறுவேடம் போட்டுக்கொண்டு நகர்வலம் செல்வார். அப்படி அவர் செல்லும்போது மக்கள் அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய குறைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்வார். இவ்வாறு அவர் மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்கினார். ஒருமுறை அவர் நகர்வலம் சென்றிருந்தபோது ஒரு குடிசையில் மூதாட்டி வயதான ஒரு பாட்டி ஒருத்தி தனியாக இருக்க கண்டார். அந்த மூதாட்டியோடு அவர் பேசும்போதுதான் தெரிந்தது, அவர் தன் கணவராலும் பிள்ளைகளாலும் கைவிடப்பட்டவர் என்பது. இதனால் மாறுவேடத்தில் இருந்த மாமன்னர் அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று அவரோடு பேசினார். அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசி அவர் கொடுத்த உணவினை சாப்பிட்டு வந்தார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் மாமன்னர் மூதாட்டியிடம் தான் யார் என்பதை வெளிப்படுத்த முடிவு செய்தார். அதனால் அவர் மூதாட்டியிடம், இத்தனை நாட்களும் நான் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேனே, நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்றார் மாமன்னர். மூதாட்டி தெரியாது என்று பதில் சொன்னதும் மாமன்னர் அவரிடம், நான் தான் இந்த நாட்டு மன்னர் என்றார். இத்தனை நாட்களும் என்னுடைய வீட்டிற்கு மன்னர்தான் வந்திருக்கிறாரா என்று மூதாட்டி அவரை வியந்து பார்த்து கொண்டிருக்கையில் மாமன்னர் அவரிடம், அம்மா, உங்களுக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன். அதனால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்றார் மன்னர். அதற்கு அந்த மூதாட்டி, ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வந்து என்னிடத்தில் ஆறுதலாக பேசி நான் கொடுத்த மிக சாதாரண உணவினையும் உண்டு வந்தீர்களே, இதைவிடவா பெரிய பரிசு எனக்கு வேண்டும் என்று மகிழ்ச்சி பொங்க பதில் சொன்னார் அந்த வயதான பாட்டி. இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாமன்னர் ஒரு சாதாரண மூதாட்டியை தேடி வந்தார். ஆண்டவர் இயேசு ஒரு சிறு குழந்தையாக நம்மை தேடி வந்திருக்கிறார். அதைத்தான் இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சி பொங்கும் இந்நேரத்தில் இப்பெருவிழா நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். குழந்தைக்காக ஏங்குவோர் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏறாத கோவில் எல்லாம் ஏறி, வேண்டாத சாமியை எல்லாம் வேண்டி, செய்யாத தவமெல்லாம் செய்து ஒரு குழந்தைக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகன் நமக்கு பிறந்துள்ளது என்கிறது. மேலும் இக்குழந்தையின் திருப்பெயர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்கிறது. என்றுமுள்ள தந்தையே குழந்தையாக பிறந்திருக்கிறார் எனில், அல்லது பிறந்திருக்கும் குழந்தை என்றுமுள்ள தந்தை எனில், அவர் தன் மக்கள் மீது எத்துணை அன்பாயிருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். பிறந்திருக்கும் குழந்தை என்றுமுள்ள தந்தையாய் இருப்பார் எனில், அவர் பிள்ளைகளாகிய நமக்கு எத்தகைய ஆசிகளை எல்லாம் தருவார் என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது
இன்றைய நற்செய்தி வாசகம். கடவுள் இவ்வுலகிற்கு வந்தார் எனில் ரொட்டியாய்த்தான் வருவார் என்று காந்தியடிகள் ஒருமுறை குறிப்பிட்டார். காந்தியடிகள் இவ்வார்த்தைகளை குறிப்பிடுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடவுளும் என்றுமுள்ள தந்தையுமான இயேசு ரொட்டியாக உணவாக வந்துவிட்டார். எப்படி என்றால், விடுதியில் இடம் கிடைக்காத நிலையில் இயேசுவை பெற்றெடுத்த மரியா அவரை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்துகின்றார். தீவன தொட்டி என்பது மாடுகள் உணவு உண்ணும் இடம். இயேசு துணிகளில் பொதியப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் என்பதன் மூலம் அவர் இந்த உலகிற்கு வந்தார் என்பது அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதையே தான் பின்னாளில் இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 51 கூறுகிறார். இயேசு இத்தோடு நிறுத்தி கொள்ளலாம். பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு கிடைக்கும் வகையில் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தம் சீடர்களிடம் சொல்வதன் மூலம் தன்னுடைய இடத்தில் இருந்து ஒவ்வொருவரும் பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவு கொடுத்து அவர்களது பசியினை போக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறார். மேலும் இயேசுவின் பிறப்பின் போது விண்ணக தூதரணி உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடியதாலும், இன்றைய முதல் வாசகம் பிறந்திருக்கும் குழந்தையின் திருப்பெயர் அமைதியின் அரசர் என்று கூறுவதாலும் இயேசு தன்மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உணவாக வந்தது மட்டுமல்லாமல் அமைதியை அருள வந்தார் என்றும் சொல்லலாம். என்றுமுள்ள தந்தையாய் நம்மீது பேரன்பு கொண்ட இயேசு இவ்வுலகிற்கு உணவாய் வந்தார், அமைதியை தந்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்ற அதே வேளையில் 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் இயேசு நம்மை எல்லா நெருக்கேடுகளிலுமிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் என்கிறார். எனில் நாம் ஒவ்வொருவரும் நற்செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பாக இருக்கிறது. நாம் நற்செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு தந்தை கடவுளோடு ஒன்றித்து இருந்ததால்தான் அவரால் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்ய முடிந்தது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நற்செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஒரு பெரிய உணவகத்தில் ஹோட்டலில் 2 பேர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் அறிமுகமான ஒருவர் அங்கு வந்தார். அவர் அங்கிருந்த ஒருவரை பார்த்து, இன்றைக்கு என்ன சிறப்பு, ஒரே அமர்க்கலமாக இருக்கிறதே என்றார். அதற்கு அந்த மனிதர், இன்றைக்கு என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள், அதனால்தான் இந்த ஏற்பாடு என்றார். உங்களுடைய மகனுக்கு பிறந்த நாளா? அப்படியானால் அவன் எங்கே என்று கேட்டதற்கு அந்த மனிதர், அவன் வீட்டில் இருக்கிறான் என்று அசடு வழிய பதில் சொன்னார். அப்போது வந்தவர் அவரிடம், பிறந்தநாள் கொண்டாடும் மகனை வீட்டில் வைத்துக்கொண்டு இங்கே அமக்கலமாக எல்லாம் ஏற்பாடுகளையும் செய்திருப்பது உங்களுக்கு அபத்தமாக தெரியவில்லையா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இறையேசுவில் பிரியமானவர்களே, பிறந்தநாள் கொண்டாடும் மகன் உடன் இல்லாமல் பிறந்தநாள் கொண்டாடுவது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வளவு பெரிய அபத்தம் நாம் இயேசுவோடு ஒன்றித்திருக்காமல் அவருடைய விழுமியங்களை கடைபிடிக்காமல் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவது. கிறிஸ்து உலகிற்கு உணவாய் வந்தார் எனில் நாம் பசியோடு இருப்பவர்களின் பசியை போக்க வேண்டும்.
இயேசு உலகிற்கு அமைதியின் அரசராய் வந்தார் எனில் நாம் இவ்வுலகில் அமைதியை ஏற்படுத்த உழைக்க வேண்டும். இயேசு நம்மை நற்செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க அழைக்கிறார் எனில் நாம் நற்செயல்களில் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் வாழும்போது மட்டுமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ளதாக்க முடியும். கிறிஸ்மஸ் என்பது ஒரு காலம் அல்ல, அது ஓர் உணர்வு என்பார் எண்டா பெர்பர் என்ற எழுத்தாளர். எனவே இறையேச பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் ஒரு சாதாரண நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் அதை ஓர் உணர்வாக இயேசுவின் விழுமியங்களை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு தருணமாக பார்த்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Wish you happy Christmas to you all.